போதைப்பொருள் பயன்படுத்தின வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி தன் மகனுக்கு கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதி ரொம்ப எமோஷனல் சில விஷயங்களை ஷேர் பண்ணி தான் போயிருக்காரு. இந்த ஒரு தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தமிழ் சினிமாவில் பெருசாக வாய்ப்பு எதுவும் கிடைக்காம சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு. கடைசியாக ஒரு நடிப்பில் ஒரு மெகாஹைட் திரைப்படம் அப்படின்னு சொன்னா தளபதி விஜய் நடித்த நண்பன் திரைப்படம் தான். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தை எங்கேயுமே பார்க்க முடியல. ஃபேமிலி குழந்தைங்க செட்டில் ஆயிட்டாரு. இப்படி இருக்கும்போது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ஸ்ரீகாந்த் கொகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறதா சொல்லி கைது செய்யப்பட்டு இப்ப புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. புழல் சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி போலீசார்கிட்டையும் நீதிமன்றத்திலையும் அவர் கொடுத்த வாக்குமூலம் இதுதான். ஒரு கட்டத்துல நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சினிமாவில் வாய்ப்பு இல்லாம ஓரங்கட்டப்பட்ட நடிகர் பட்டியல நான் சேர்ந்துட்டேன். என்னோட பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபேமிலிக்குள்ள ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்திருக்கு. என் ஒய்ஃபுக்கு எனக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படும். திருவான்மையில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி ஒய்ஃப் போயிடுவாங்க. இப்போ கூட அவங்க என் கூட பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு அவங்க அம்மா கூடயும் என் பையன் என் கூடயும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான டிப்ரெஷன்ல தான் நான் இருக்கேன். அப்பதான் ஒரு படத்தோட ப்ரொடியூசர் எனக்கு பணம் தரணும். அந்த பணத்துக்கு பதிலாக கொக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள் நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் கொக்கைன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலை வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீசார்கிட்ட ஒரு ஜாமீன் கேட்டதும் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் கேட்டப்ப கூட போதைப் பொருள் வழக்கு சம்பந்தமா தனி நீதிமன்றம் இருக்கு, அவங்க தான் ஜாமீன் பத்தி முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் வைக்கிறதுக்கு ஜட்ஜி உத்தரவு போட்டிருக்காரு. இப்ப புழல் சிறையில முதல் வகுப்பு அறையில தான் ஸ்ரீகாந்த் அடைக்கப்பட்டிருக்காரு. அவரு புழல் சிறைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் மகனை பிரிஞ்சு போவோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்ப தன்னோட கைப்பட ஒரு கடிதத்தை சிறைக்கு போறது மூலம் எழுதி தன் மகன்கிட்ட எப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காராம். அந்த ஒரு கடிதத்துல அப்பாவுக்கு ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு தவறான வழிக்கு போயிட்டேன். இது மூலயமா உனக்கும் கெட்ட பேரு, உன்னை சுத்தி இருக்கவங்களும் கெட்ட பேரு. கண்டிப்பா அம்மாவும் உன் சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன், இனிமே நல்ல வழிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரியும், அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணாத, எப்படியா ஜாமீன்ல வெளில வரதுக்கு முயற்சி பண்றேன், வெளில வந்ததுக்கு அப்புறமா எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல வழியில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் கைப்பட ஒரு கடிதமா எழுதி இதை எப்படியாவது கொண்டு போயிட்டு தன் மகன்கிட்ட சேர்த்துருங்கிற மாதிரி தன்னோட உறவினர் மூலியமா அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதம் தன் மகனுக்கும் அனுப்பப்பட்டிருக்குதான். இதுல 10ஆவதுக்கு தன் மகனுக்கு உடல்நிலை பிரச்சனை அதிகமா இருக்குது. அவரை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க அம்மாவும் என் பொண்ணும் இப்ப அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. என் பையனை நான் தான் பார்த்துக்கணும். எப்படியாவது எனக்கு ஜாமீன் கொடுங்க. நான் எங்கேயுமே வெளில தப்பிச்சு போக மாட்டேன். வெளிநாடுக்கு போக மாட்டேன். இங்கே சென்னையில் தான் இருக்க போகிறேன். நீங்கள் எப்போல்லாம் விசாரணை கூப்பிட்றீங்களோ நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேங்கிற மாதிரி அவரும் எவ்வளோ கெஞ்சி கேட்டு பார்த்துருக்காரு. கடைசி வரைக்கும் அவரோட கோரிக்கை நிராகரிக்க தான் பட்டிருக்கு. ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு தான் ஸ்ரீகாந்துக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறதே முடிவு செய்யப்படும். அதுவும் ஸ்பெஷலாக இந்த போதைப்பொருள் சம்பந்தமான வழக்கு விசாரிக்கிற நீதிமன்றத்தில் தான் அந்த முடிவை எடுக்க போகிறாங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க. என் பையனை நான் பார்த்துக்கணும். அவருக்கு உடனே சரியில்லைன்னு எவ்வளோ மன்றாடியும் அவர் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கல. இப்போ அப்படிப்பட்ட பையனுக்கு தன் கைப்பட எழுதின கடிதத்தை இப்போ தன்னோட உறவினர் மூலயமா ஸ்ரீகாந்த் அனுப்பி வச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.